ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம், சில உணவு முறைகளை நம்மளுடைய இந்து தர்மத்தில் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு வெங்காயம் பூண்டு அப்படிங்கிறத டோட்டலாகவே வேதம் படித்தவர்கள் சுத்தமாக எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆய்வு மேற்கொண்டு தான் அவங்க ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது அந்த சாத்வீக குணம் அழிந்து போய் அந்த ரஜோகுணம் அப்படின்ற ஒரு முரட்டு குணம் உள்ள வந்துடுது. அப்போது கோபம், பொறாமை, காமம் அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு நமக்கு தேவையற்ற ஒரு குணங்களை உண்டு பண்ணக்கூடியது தான் அந்த வெங்காயம் பூண்டு. இவைகளை சேர்த்துக்கிறப்ப நாம் இந்து தர்மத்தில் செய்யக்கூடிய நற்பலன்களை எல்லாம் அது அந்த குணங்கள் நடுவில் புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஒரு கொலாப்ஸ் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பால், தயிர், வெண்ணெய் அப்படிங்கிறத சேர்த்துக்க சொல்கிறாங்க. அது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகள்லேருந்து வந்திருந்தாலுமே கூட அதற்கு சாத்வீக குணமும் பெக்யூலியர் மைண்டை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய உணவு என்பது நெய், வெண்ணெய், தயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்த அந்த உணவு முறைகளை தான் நம்ம கடைபிடிக்கணும். இன்றைக்கும் பல சமுதாயத்தில் நான் தவறாக சொல்லலை, மாமிசங்களை எல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதெல்லாம் உடல்நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகள். சாத்வீகமான பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற உணவுகளை நாம் சேர்த்து, காய்கறிகளை சேர்த்து கொண்டு தவிர்க்க வேண்டிய வெங்காயம், பூண்டு இவைகளெல்லாம் தவிர்த்திடணும். தவிர்த்திட்டால் தான் நமக்கு ஆன்மீகத்தினுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்குறவங்க லைக், ஷேர் கொடுக்கணும். நன்றி.